ஜம்மா மஸ்ஜித் இமாம் பேட்டி முஸ்லிம் நாடுகள் கடமையா செய்யல, மோடி தான் ஒரே நம்பிக்கை. இஸ்ரேல் பாலத்தீன போர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடுகளை பற்றிய செய்திகளை ஊடகங்களின் ஆர்வக்கோளாறு தனத்தால் அரைகுறையாக மக்கள் மனதில் நிறுவப்படுது. முதல்ல நாம் அதை தெளிவுபடுத்தினோம். இந்த மாதம் ஐநா சபையில் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் போர் நிறுத்தம் வேண்டுமா என்ற ஒரு வாக்கெடுப்பு நடந்தபோது அதில் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற 10 நாடுகள் அதற்கு எதிராக வாக்களிச்சாங்க. ஆனால் இந்தியா போர் நிறுத்தம் வேண்டும் என்று வாக்களித்தது. அதாவது இஸ்ரேல் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு என்றுதானே மோடி அறிவித்திருந்தார் என்ற கேள்வி உங்கள் மனசுல எழலாம். இங்கேதான் ஊடகங்கள் சரியான தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க தவறுறாங்க. ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு எதிரான போரில் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு. காரணம், அவர்கள் அப்பாவி பொதுமக்களை கொன்றாங்க. ஆனா அதே போரின் காரணமாக அப்பாவி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் இந்தியா தயங்கல. இதிலிருந்து ஒன்றை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுது. அப்பாவி பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்தியாவின் ஒரே நிலைப்பாடு. இத நாம சொன்னால் நம்மை ஒரு மதவாதியாகவோ இந்துத்துவவாதியாகவோ இல்ல பாஜக அபிமானியாகவோ முத்திர குத்திடுவாங்க. ஆனா டெல்லி ஜம்மா மஸ்ஜித்தின் இமாம் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். இஸ்லாமிய நாடுகள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யல என்று அவர் கூறுகிறார். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்புகள் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் தந்திருக்க வேண்டும். ஆனால் உலக அளவில் செல்வாக்கு இருந்தும் அதை செய்ய அவர்கள் முன் வரவில்லை என்றே இவர் கருதுகிறார். அன்றைய சூழலில் பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டுமே இதற்கான ஒரு உடனடி தீர்வை கொண்டு வர முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்ற மோடியின் எண்ணத்தை அவர் புரிந்து வச்சிருக்காரு. உக்ரைன் ரஷ்யா போரின் போது இந்தியா நடுநிலை வகித்தது. அப்போதும் போர் நிறுத்தம் மட்டும்தான் தேவை என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக தான் இருந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்திலும் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறது இந்தியா.